ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்றது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் என்ன டிஃபன்ன்றது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் நான் இப்படி இருக்குன்னு கேட்டால், இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், ஓகேங்களா? அதனால தான் இன்னும் ட்ரெஸ் பண்ணலை. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும்னு ஒரு ஆவல். காலையில் 6 மணிக்கு எழுந்தேன்னா, பால் எடுத்தேன்னா, ப்ரஷ் பண்ணிட்டு வந்தேன்னா, ஐ மீன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன்னா, டீ போட்டு நான் குடித்தேன், என் சன்னுக்கு கொடுத்தேன். என் ஆத்துக்காரருக்கு ஒரு கப் ஆஃப் ஹார்லிக்ஸ், அவர் டீயோ காஃபியோ குடிக்க மாட்டார், ஹார்லிக்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன டிஃபன் பார்க்குறீங்களா? என்ன டிஃபன் கேட்டிங்கன்னா, நைட்டு நான் வேணும்னு ஒரு கிளாஸ் சாதம் ஒரு 9 மணிக்கா வடித்தேன். எப்பவுமே எனக்கு சாதம் வடிக்கிற பழக்கம் தான். வடிச்சுட்டு என்ன அளவுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு சாதத்தை கொஞ்சம் எடுத்து ஆற வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு மறுநாள் பழைய சாதம் வேணும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம சுட சுட தண்ணி ஊற்றி வச்சோம்னா அது நல்லா இருக்காது. அந்த அளவுக்கு சாதத்தை ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் ஊற்றி ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு, மீதி சாதத்தில் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுட்டேன். அதை திக்காக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் உப்பு சாதத்தில் போட்டாச்சு. இந்த புளி கரைசலை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டேன். நம்ம புளிக்குழம்பு வச்சு புளி சாதம் செய்வதை விட, புளியோதரை போட்டு புளி சாதம் செய்வதை விட, இந்த புளி கரைசல் நைட்டே ஊற வச்சிட்டோம்னா அது சாதத்தோடு ஊறி இருக்கும். மறுநாள் எடுத்து நம்ம தாளித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு அந்த சாதம் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணேன்னு, காலையில் தேங்காய் சட்னி கொஞ்சோண்டு அரைச்சாச்சு. ஏன்னா என் ஆத்துக்காரருக்கு தோசைக்கு புளி சாதம் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டார், காலையில் ரைஸ் எடுத்துக்க மாட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் பருப்பு வகை சேர்த்தாது நல்லாயிருக்கும். கடலப்பருப்பு, வேர்க்கடல, ஒரு 5 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு, நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சாதத்தை அதில் கொட்டி கலரினோம்னா சாதம் பலன்னு சூப்பராக இருக்குங்க. இப்போ அதுதான் நான் எடுத்துக்க போகிறது பழுது. அதில் ஒரு 5 பீஸ் சின்ன வெங்காயம் போடுவேன். இல்லாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழுதோடு என்னெல்லாம் சேர்த்து சாப்பிடுவேன்னு கேளுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடுவேன்னா, இல்லை 2 பச்சை மிளகாய் இருந்தால் எனக்கு போதும், இல்லை ஊறுகாய் இருந்தால் போதும். அதுவும் இல்லையா, மாங்காய் கட் பண்ணி மிளகாத்தூள் உப்பு போட்டுருந்தால் போதும். இல்லையா, வேர்க்கடலை, இவ்வளோ வேர்க்கடலை எடுத்து சாதத்தில் போட்டுருவேன். தயிர் உப்புலாம் போடுவேன். அந்த வேர்க்கடலையோடு அந்த சாதம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுதான் நான் எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது. ஒரு 10 மணிக்கு வெயில் வரத்துக்கு முன்னாடியே ஒரு 10 மணிக்கு போய்ட்டு 11 மணிக்கு வந்துடலான்னு இருக்கேன். நீங்களும் ஏதாவது வேலை இருந்தால் முன்னாடியே போய் செய்துட்டு வந்துடுங்க. 12 மணிக்கு மேலே வெளியே போகாதீங்க, வெயில் அதிகமாக இருக்குது. என்ன சாப்பிட்டீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மதியம் வந்து லஞ்சு செய்கிறேன்.